கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். கேகேஆருடைய ரிட்டர்ன்ஸ் அண்ட் லைஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஆர்சிபியை பற்றி நிறைய பேசியாச்சு அண்ட் சிஎஸ்கேவை பற்றியும் பேசிட்டோம். அண்ட் கண்டிப்பாக கேகேஆர் பற்றி நம்ம பேசி ஆகணும். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் தரமான ஒரு ஸ்குவாடு தான். போன தடவை ஃபைனலிஸ்ட் அண்ட் சாம்பியன் அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. ஸோ கூடவே இருந்த எஸ்ஆர்எஸ் பற்றியும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எஸ்ஆர்எஸ் பற்றி பேசலாம். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேகேஆரும் கோரை இழக்க போகிறாங்களா அப்படிங்கிற விஷயம் தான். ஆல்ரெடி சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி பற்றி பேசியாச்சு. எஸ்ஆர்எஸும் தரமான பிளேயர்ஸ் வச்சிருந்தாலும் அவங்களும் கோரை இழக்க போகிறாங்க. அதை தொடர்ந்து கேகேஆருக்கும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்க போதுங்க. ஸோ அதாவது சேம் ஸ்குவாடை ரீடைன் பண்ண மாட்டாங்க, புது ஸ்குவாடை பில்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. பழைய ஸ்குவாடில் ஏகப்பட்ட பிளேயர் வெளியில் விடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த தரமான வீரர்கள் யார், ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ அந்த வகையில் கேகேஆர் சாம்பியன் ஆனதுக்கு பல ரீசன் இருக்கு. ஒன்று, அவங்களுடைய போன தடவை ஆக்ஷன் பிக்ஸ் உண்மையாலுமே வேற லெவல். எதுக்கு மிச்சல் ஸ்டாக்குக்கு இவ்வளோ கோடி அப்படின்னு கேட்டப்போ கௌதம் கம்பீர் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னாங்க. ஆரம்பத்தில் மரண அடி வாங்கினாருங்க. இவ்வளோ கோடி கொடுத்து வாங்கின ஒரு பவுலர் இவ்வளோ அடி வாங்குறதுக்கு பார்க்கறதுக்கு பாவமாக இருந்துச்சு. ஆனால் குவாலிஃபயர்ஸ் அண்ட் ஃபைனலுடைய அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சான்ஸே கிடையாது. பீக் லெவலில் இருந்தது. டிராவிஸ் ஹெட் அவர் எடுத்த விதமாகட்டும் உண்மையாலுமே வேற லெவலில் எக்ஸிக்யூட் பண்ணாருன்னு சொல்லி ஆகணும். ஸோ இதனால தான் அவர் கோட் பவுலர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ அப்கோர்ஸ் ஆர்சிபி கூட ஒரு ரன் வித்தியாசத்தில் ஒரு மேட்ச் ஜெயிப்பாங்க. ஸோ அந்த மேட்ச் வந்துட்டு கரண் சர்மா போட்டு பொலன்னு பொழந்துருவார். ஸோ இந்த அளவுக்கு வேஸ்டான பவுலர் யாடா 23 கோடி பக்கம் வந்து கொடுத்து எடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தப்போ ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த பிளே ஆஃப் ஸ்டேஜில் வேற லெவல் இருந்தது. ஸோ இனிஷியல் விக்கெட் எடுத்ததுனால தான் அவங்களுடைய எஸ்ஆர்எஸ் டீமை வந்துட்டு ஹையஸ்ட் டோட்டல் வந்துட்டு போஸ்ட் பண்ண முடியாமல் தடுத்து வேற லெவலில் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருந்தது. சரி ஓகே, இவங்களாம் அப்படியே கிடைப்பாங்களான்னு கேட்டால் இந்த ரீடைனில் இருக்க மிகப்பெரிய மைனஸ் அதுதான் சொல்லி ஆகணும். இப்போ என்னன்னா ஒரு பிளேயருக்கு 18 கோடி 12 கோடி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம அந்த கோடி கால்குலேஷனுக்குள்ளேலாம் நம்ம போவேன்னா இப்போதைக்கு பார்க்க போறது அந்த 5 பிளேயர் யாரா இருக்க போறாங்க, ஆர்டிஎம் யாரா இருக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ அந்த வகையில் ஆண்ட்ரே ரசல், சுனில் நரேன் 2 பேர் கண்டிப்பாக அந்த ஃபாரின் லிஸ்ட்ல வந்துருவாங்க, மாற்றமே கிடையாது. மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமா ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனா அவங்க ரீடைன் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இப்போ 4, 5, 6 இந்த பொசிஷனுக்கு யார் இருக்க போறாங்கிறதான் கேள்வி. ஸோ அதுபடி பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா வெங்கடேஷ் ஐயர் இருக்காரு, ரிங்கு சிங் இருக்காரு, வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க, நிதிஷ் ராணா இருக்காங்க, ஹர்ஷித் ராணா இருக்காங்க. ஆனா இதுல ரீடைன் பண்ண போறது என்னமோ வெறும் 3 பேர் தான். ஸோ கண்டிப்பா ஆக்ஷன்ல மிகப்பெரிய அவங்களுக்கு இழப்பு ஏற்பட போகுதுங்கிறதுல மாற்றமே கிடையாது. பிகாஸ் வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி போகலாம், ஹர்ஷித் ராணா போகலாம். ஸோ நான் யாரெல்லாம் ஆக்ஷன்ல விட போறாங்க? ஹர்ஷித் ராணா இந்த தடவை செம்மையான பவுலரா இருந்தாரு. ஸோ கேகேஆர் கண்டிப்பா தக்க வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ரிங்கு சிங் மாதிரியான பிளேயர்லாம் ஆக்ஷனுக்கு போவாங்களாப்பா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ எனி காசு கொடுத்தாவது ரிங்கு சிங் எடுத்துருவாங்க அப்படின்னா கூட வெங்கடேஷ் ஐயர் ஆகட்டும், நிதிஷ் ராணா ஆகட்டும், ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டியான பிளேயர்ஸ் எல்லாம் வெளியில போய் தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க கேகேஆர். சரி ஓகே, எப்படியோ 6 பிளேயரை ரீடைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ மேபி 5+1 6 டீம்னு போக போறாங்களான்னு தெரியல. அந்த 6 பிளேயர்ல 3 முக்கியமான ஃபாரின் வீரர்கள் யாரா இருக்கும் அப்படின்னா ஆண்ட்ரே ரசல் 1, சுனில் நரேன் 1, மூணாவதா ஃபில் சால்ட்டுங்க. என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ்! நிறைய பேர் மிச்சல் ஸ்டாக் இல்லையா, குருபாஸ் இல்லையான்னு கேட்கலாம். அப்கோர்ஸ் ஃபில் சால்ட் போனதுக்கு அப்புறம் குருபாஸுடைய பேட்டிங் நல்லா இருந்துச்சு, மிச்சல் ஸ்டாக்குடைய பவுலிங் வந்துட்டு கடைசி டைம்ல வந்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னா கூட ஸோ ஒன்று மிச்சல் ஸ்டாக்குடைய பட்ஜெட் டூ ஹை, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஸோ குருபாஸை விட நம்மளுடைய ஃபில் சால்ட் அப்படிங்கிறவர் வேற லெவல் பெட்டரான ஒரு பேட்ஸ்மேன் தான், மறக்கவே கூடாது. பினாமினல் கீப்பிங். ஆர்சிபி கூட அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஸோ அந்த ஒரு ரன் அவுட் தான். எப்பா என்ன ஒரு ரன் அவுட், சான்ஸே கிடையாது. அப்படியே ஒரு நிமிஷம் ஏர்ல இருப்பாரு, அது இன்னும் அந்த ட்ரெண்டிங்கான பிக்சர்ஸ்ல இருந்துட்டு இருக்கு. ஸோ ஃபில் சால்ட் அந்த டோனை செட் பண்ணி கொடுத்தாருங்க. ஆரம்பத்துல இருந்தே நரேனும் ஃபில் சால்ட்டும் அதிரடி ஆகி ஹையஸ்ட் டோட்டல் போடுறதா இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்துட்டு பயங்கரமா பண்ணாங்க. ஸோ அதனால இந்த 3 ஃபாரின் வீரர்களை நான் தக்க வச்சுக்குவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப முக்கியமா ஸ்ரேயாஸ் ஐயர், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரிங்கு சிங், இந்த 5ஆவதா இருக்கக்கூடிய பிளேயர் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். மீதி இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் பிளேயர் யாரு அப்படிங்கிறத இடிக்குது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நிதிஷ் ராணாவா இல்லை வந்துட்டு ஹர்ஷித் ராணாவை சூஸ் பண்ண போறோமா, வெங்கடேஷ் ஐயரை சூஸ் பண்ண போறோமா, இல்லை அவரை வந்துட்டு சூஸ் பண்ண போறோமா? ஸோ இந்த மாதிரியான கேள்விக்குறி நிறையவே இருந்துட்டு இருக்கு. அண்ட் வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. ஸோ ஆக மொத்தத்தில் எல்லாரையுமே எடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பா இதுல ஒரு 3 இல்லை 4 பிளேயர் ஆப்ஷன்ல விட்டு தான் ஆகணும். ஸோ பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருக்க போறாங்க கேகேஆர். எனக்கு தெரிஞ்சு கோரு உடையறக்கான சான்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் ஆப்ஷன்ல அதை விட பெட்டர் பிக்ஸ் பண்ணி கம்பேக் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓவராலா கேகேஆரை பொறுத்த வரைக்கும் சூஸ் பண்றது கஷ்டமா தான் இருக்கு. ஸோ எந்த மாதிரி ஃபார்மேட்ல போவாங்கன்னு தெரியல. 2 ஃபாரின் இல்லைன்னா 4 இந்தியன் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி, சாரி 4 இந்தியன் பிளேயர்ஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்ல போக போறாங்களான்னு தெரியல. இல்லைன்னா 3 அப்படிங்கிற மாதிரி போக போறாங்களான்னு தெரியல. இல்ல 5 மட்டும் ரீடைன் பண்ணிட்டு யாரோ ஒரு பிளேயர் வந்துட்டு ஆர்டிஎம் போட்டுக்கலாங்களான்னு தெரியல. ஸோ மிச்சல் ஸ்டாக் மறுபடியும் வருவாரா இல்லையான்னு தெரியல. மற்ற டீம்ஸ் கூட ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஆனா இந்த டீமை வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஸோ நீங்க உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.